தமிழக மக்களே எல்லாருக்கும் வணக்கம். சரி, அரசியல் நடந்துகிட்ருக்கு, தேர்தல் வரப்போகுது. உங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலான்னு பார்க்குறேன். அது என்ன பற்றினா, நம்ம தமிழ்நாட்டோட கடன் பற்றி. நம்ம தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடியை நெருங்கி விட்டது. சரி, என்னடா இது 70 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 4.5 லட்சம் கோடி இருந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் பார்த்திங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகிட்டு. ஸோ இதுக்கு காரணம் யார்? 2 பேருமே தான். ஆண்ட கட்சிகள், அதில் அதிகமாக ஆண்ட கட்சிகள் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான். ஸோ இது என்னவாகும்? இப்போ ஒரு ஊர் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட ஒரு சின்ன ஏழை கடன் வாங்குறாரு. அந்த ஏழையால் கடனை கட்ட முடியவில்லை. அப்போ என்னவாகும்? அந்த பணக்காரது அந்த ஏழையோட குடும்பத்தை என்ன மாதிரியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்க முடியுமோ ஆளாக்கி அந்த ஏழையோட சொத்துக்களை அபகரித்து அவங்கள என்ன மாதிரி கஷ்டங்கள் கொடுக்க முடியுமோ கொடுப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊர், ஒரு சின்ன ஊர் பெரிய ஊர்கிட்ட கடன் வாங்கியிருக்கு. அப்போ என்னவாகும்? அந்த சின்ன ஊர் பெரிய ஊர்கிட்ட கடன் கொடுக்க முடியல, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. பெரிய ஊர் என்ன பண்ணாங்க? சின்ன ஊரில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்களோட சொத்துக்கள், இடங்கள் மற்றும் பெண்களை பாலியல் ரீதியாக வற்புறுத்துதல், அவங்கள என்னெல்லாமோ பண்ணி வற்புறுத்தி எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாடும் இதே நிலைமையில் தான் இருக்குது. 10 லட்சம் கோடி கடன் அதிகரிக்குது. கடன் கொடுத்தவன் ஒரு நாள் வருவான். அப்போது எந்த அரசியல்வாதியும் இருக்க மாட்டாங்க. அரசியல்வாதி, அவங்க குழந்தைங்க, அவங்க வாரிசுக, அவங்க சொந்த பந்தங்க எல்லாமே வெளி மாநிலமோ வெளிநாட்டுக்கோ அவங்க சேர்த்து வச்சுருக்க சொத்து மூலமாக போயிடுவாங்க. நீங்களும் நானும் நமது பிள்ளைகளும் நமது வாரிசுகளும் இங்கே இருப்போம். நமது சொத்துக்கள் அபகரிக்கப்படும். நமது பெண் குழந்தைகள், சகோதர சகோதரிகள் பாதிக்கப்படுவார்கள். பாலியல் ரீதியாகவும் இருக்கலாம், அது எந்த ரீதியாகவும் இருக்கலாம். நிறைய படங்கள் இதை பற்றி வெளியாகிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நல்ல மனிதரை தேர்ந்தெடுங்கள். எந்த ஒரு அரசியல்வாதியும் தமிழ்நாட்டு கடனை அடைப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்க மாட்டேங்கிறார்கள். அப்படி ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதும் தெரியல. நாம் தான் புரிஞ்சுக்கிட்டு இலவசங்களை வேண்டான்னு சொல்லணும், எங்களுக்கு உதவித்தொகை வேண்டான்னு சொல்லணும். நம்ம நம்மளுக்கு தேவையான உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல மனிதர் அரசியலுக்கு வரதை நாம் தான் தேர்ந்தெடுக்கணும். மக்களே, புரிஞ்சு நடந்துக்கோங்க. நம்ம எதிர்கால சந்ததிகள் நல்லபடியாக இருக்கணும்னா நாம் நல்ல மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மிக்க நன்றி.